இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிட்டு. இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போய்விட்டார். நல்ல வல்லமையான காரியங்களை கர்த்தருக்காய் செய்தார். அதற்கு காரணமும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அக்கினி வானத்திலிருந்து இறக்கி கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்கிறார். எல்லா காரியங்களும் நடக்கிறது. அவர் ஜெபிக்கும் பொழுது மழை பெய்கிறது, என்ன மழை வேண்டாம் என்று ஜெபிக்கும் பொழுது மழை நிற்கிறது. ஆகாப் ராஜாவே நடுங்குகிற அளவுக்கு வல்லமை வெளிப்பட்டது. ஆனால் ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய எசபேல் ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு அப்படியே பயந்து போய் ஒரு சுரைச்செடிக்குள் படுத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் சாக வேண்டும். இன்னைக்கு இதே மாதிரிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டா போதும், நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, யூஸ்லெஸ் போதும், என்ன எப்படி சொல்லிட்டாங்க, நான் யூஸ்லெஸ் தான், நான் வேஸ்ட் தான், சாகிறதுக்கு சாவ தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. நோ, சோர்ந்து போய் படுத்திருக்கும் பொழுது தூதனை அனுப்பி கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறார். மீண்டும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறார். திருப்பியும் கொடுக்கிறார். தட்டி எழுப்பி நடந்து போறார் 40 days டே நைட்டு. அப்ப திருப்பி ஆண்டவர் பேசுற, ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. கூப்பிட்டு வெளியே வாப்பா, எனக்கு முன்பாக வந்து நில்லுக்கிறாரு. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற யாரும் தலை நிமிர்ந்துதான் இருப்பாங்க. எந்த விதத்துல பின்வாங்க மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறது தவறுவோம் என்று சொன்னால் நமக்கு எல்லாமே தலைகீழ சூழ்நிலை மாறிடும். எதிலே தாக்கு பிடிக்க முடியாது. வாழ்வதற்கு பதிலாக சாவை தேடுகிறவர்களாய் மாறிடுவோம். எலியாவுக்கு அதுதான் நடக்கிறது. ஆண்டவர் முன்பாக நிற்கிறார். மீண்டும் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு பெரிய திட்டத்தை மீண்டுமாக கொடுக்கிறார். அதை நிறைவேற்றுகிறார். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில ஓனர் தன்னுடைய மேனேஜரை பார்க்க வராரு. அது ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி. அந்த ஓனருக்கு நிறைய பிரான்சஸ் உண்டு. குறிப்பிட்ட அந்த பிரான்ச்ல நல்ல ஒரு சேல்ஸ், நல்ல ஒரு ஸ்மூத்னஸ், நல்ல ஸ்டாஃப் எல்லாமே நல்லாவே வேலை நடக்கும். அவருக்கு தலைவலியே கிடையாது ஓனருக்கு. அந்த மேனேஜர் பார்க்கலான்னு காலையில வந்துட்டாரு. சொல்ற வாட்ச்மேன்ட்ட, எப்பா மேனேஜரை பார்க்கணும். ஐயா, இப்ப மேனேஜரை பார்க்க முடியாது. ஏன், 9 o'clock தான் நம்ம கம்பெனி திறப்பாங்க. ஆனா 8:30 நம்ம மேனேஜர் வந்துருவாரு. அவர் 8:30க்கு பிரேயர் பண்ண போவார், முழங்கால் போடுவார். 9க்கு தான் வருவார். அதோட யார்கிட்டையும் பேச மாட்டாரு, யார் போனை அட்டன் பண்ண மாட்டாரு. அவரை யாரும் மீட் பண்ணவும் முடியாது. ஓனர் போயிட்டாரு. அடுத்த நாள் 8:30க்கு வந்துருந்தாரு. அதே மாதிரி அந்த மேனேஜர் வாராரு, போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்றாரு. இந்த ஓனர் பின்னாடி இருந்து கேட்டிருக்காரு பக்கத்துல இருந்து. அப்ப அவருடைய ஜெபம் அந்த ஓனருடைய இருதயத்தை அசைச்சிருச்சது. எப்படின்னா, அவர் அந்த மேனேஜருடைய ஜெபம் தன்னுடைய ஓனருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, இந்த கம்பெனிக்காக, பணியாற்றுகிறவர்களுக்காக, இந்த நாள் நாங்க செய்ய போற பணி நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க. எல்லா வேலையை செய்யற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. இந்த பாதிப்பு வரக்கூடாது. அவங்க குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். எங்க கம்பெனி நல்லா வளர்ந்தா தான் எங்களை ஓனர் என்ன எங்களை நல்ல முறையில இது பண்ண முடியும், எங்களுக்கு வாழ்க்கை தரமும் வளரும். அப்படிலாம் சொல்லும்போது கேட்ட உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போறாரு. சீக்கிரட் அவருக்கு புரிஞ்சிச்சு ஓனருக்கு. இந்த மாதிரி இந்த மேனேஜரோட ஜெபம் தான் இந்த பிரான்ச் இவ்வளவு வளர்ச்சி, இங்க நல்ல சேல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு பார்த்து முடிஞ்சதை புறப்பட்டு போறாராம். அவங்க நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து என்ன தொடர்ந்து அந்த கம்பெனியில் உள்ள ஸ்டாஃப் எல்லாம் உயர்த்தப்பட்டாங்களா. யோசித்து பாருங்களா. ஆண்டவருக்கு முன்பாக அந்த மேனேஜர் நின்னார். போன உடனே தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அத்தனை காரியங்கள் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். நாம எப்படி எப்பமாவது ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறோமா? பிரச்சனை வந்த பிறகு ஏன் அதுக்கு முன்பாகவே நின்று பழகிவிட்டால் பிரச்சனை எளிதில் மேற்கொள்ளலாம். ஏன் பாதி பிரச்சனை நாம் தடுத்து விடலாமே. கொஞ்சம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நாம் எடுத்து பார்ப்போம். காலையில் இருந்துச்ச உடனே ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. அப்படி சமூகத்துல போய், இந்த நாளை உங்க கையில இருந்து வாங்கியிருக்கிறோம், நீங்க தானே கொடுத்திருக்கிறீங்க,
அதை நீங்கள் பிரயோஜனமா மாற்றிக் கொடுங்க, ஆலோசனை கொடுங்க, நடத்துங்க. எல்லா தீமைக்கு தீங்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காய், பணிகளுக்காக, எல்லாவற்றிற்காக நீங்க பணியாற்றுகிற கம்பெனியா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அதன் பொறுப்பாளர்களுக்காக, ஓனருக்காக ஜெபித்து பாருங்க. கர்த்தர் அதை உயர்த்துவதை நீங்க பாப்பீங்க, நடத்துவதை பாப்பீங்க. அப்புறம் என்ன, எல்லாம் நமக்கு சமாதானமாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வேலைக்கு போகவே பிடிக்கல, அங்க போகவே பிடிக்கல, அதை செய்யவே பிடிக்கல, அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே வராது. கர்த்தர் கூடவே வருவார், எல்லாவற்றையும் பலன் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உமக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொரு நிமிர்ந்து நிற்கத்தான் பண்ணிருக்கிறீங்கப்பா. தாவீதும் அதை தான் சொல்லுகிறார். எலியாவை வாழ்க்கை பார்க்கும்போதுதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறார். தாவீது, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் காலில் எழுந்து, பா, யூ ஆர் எ கிரியேட்டர், நீர்தான் சிருஷ்டிகர்த்தாப்பா, சர்வ வல்லவர், மகிமையின் தேவனப்பா, உனக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை கொடுங்க. வார்த்தையை பெற்றுக் கொள்ளத்தக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. நடக்க வேண்டிய வழியில நீங்க நடத்துங்க. இதனால இந்த கருத்துல கொடுக்கிறோம், இந்த சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பூரண கிருபை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டாகட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போய் புலம்ப வேண்டாம். மனிதர்களுக்கு முன்பாக கையேந்தி நிற்பதை காட்டிலும் முன்பாக தேவனுக்கு முன்பாக நிற்போம். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சிந்தனையோடு நாளை தொடரும். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் முன்பாக